இந்த கோவில்ல என்னென்ன வேண்டுதல் முறைகள் இருக்கு, ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படின்றத அறநிலையத்துறையின் சார்புல இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. இந்த கோவில்ல நீங்க வேண்டுதலுக்காக சிலை வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்களா செஞ்ச சிலைகள்லாம் நீங்க இந்த கோவில்ல வந்து வைக்க முடியாதுங்க. இந்த கோவில் சார்புல இந்த இடத்துல தனியா பொம்மை செய்யற இடம் தனியா இருக்கு. உங்களுக்கு என்ன சிலை வேணும் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, இங்கேயே செஞ்சு வச்சுருவாங்க. சிலைகளுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல வந்து விலைப்பட்டியல் குடுத்துருக்காங்க. ஸோ ஐயனார் குதிரை பொம்மை இதுக்கு வந்து 7,000, திருமண ஜோடி பொம்மை 7,000, ஒற்றை பொம்மை அப்படின்னா, இப்ப டாக்டர், என்ஜினியர் இந்த மாதிரி ஒற்றை பொம்மைக்கு 4,000, இதர வாகன பொம்மைக்கும் 4,000 அப்படின்னு ஒவ்வொரு பொம்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க. நீங்க வேண்டுதல் செய்யறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க ஆர்டர் கொடுத்துறீங்க அப்படின்னா அவங்க செஞ்சு வச்சிருவாங்க. என்னடா சிலைன்னு சொல்லாம பொம்மைன்னு சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கோவிலுக்கே வந்து பொம்மை கோவில தான் இங்க இருக்க உள்ளூர் மக்கள் மற்றும் இந்த கோவிலுக்கு வந்து போறவங்களால அழைக்கப்படுது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அந்த கோவிலை சுத்தி ஆயிரக்கணக்கான பொம்மைங்க பக்தர்களால அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்காக வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுபோல சிலை வச்சு வேண்டிக்கிறவங்க பெரும்பாலும் திங்கட்கிழமையில தாங்க இந்த கோவிலுக்கு வராங்க. இப்போ நாங்க போனதும் திங்கட்கிழமை தான். அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிலைகள் வச்சு தங்களுடைய பிரார்த்தனையை முடிச்சுட்டு போயிருக்காங்கன்றதை நீங்களே பார்க்கலாம். இது அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்காக செய்யற ஒரு பிரார்த்தனைங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சீட்டு கட்டி வேண்டிக்கிறாங்க இந்த கோவில்ல. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கோவிலுக்கு வந்து கோவில் சார்பில் சீட்டு இங்க வந்து கொடுக்குறாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் அங்கே சார்ஜ் பண்றாங்க. அந்த சீட்டில் நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத அந்த சீட்டில் நம்மளுடைய முகவரி என்ன மாதிரியான கோரிக்கை கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 5 விதமான கோரிக்கையை நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்தையும் எழுதி அதை நம்ம மடித்து பூசாரி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஐயனாருடைய கையில் வச்சிருக்க அந்த வாலில் எல்லா சீட்டையும் கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது தொடர்ந்து 3 வாரம் இதே மாதிரி இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி வந்து போனோம் அப்படின்னா அடுத்த 48 நாள்ல நம்ம வேண்டிக்கிட்டது நடக்கும் அப்படின்றது இங்க வர பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இது போல ஒரு நாளைக்கு நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதலை சீட்ல எழுதி கட்டிட்டு போறாங்க. இந்த பக்தர்கள் வேண்டிக்கிட்டது நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதையே சிலையா செஞ்சுட்டு வந்து வைக்கிறது தாங்க இந்த கோவில்ல நடக்கிற வழிபாட்டு முறையா பார்க்கப்படுது. அடுத்ததா இந்த கோவில்ல இருக்க அழகர் சித்தருடைய ஜீவ சமாதி மற்றும் இந்த கோவிலுக்கான பஸ் வசதியை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு.